எல்லா பெரியோர்களுக்கும் கேள்விதான். இந்த அசிங்கத்தை விட்டு என்னை எவ்வாறு தற்காத்து கொள்ளுதல், என் தலைமுறையை எவ்வாறு தற்காத்து கொள்ளுதல், என் பிள்ளையை எவ்வாறு தற்காத்து கொள்ளுதல். இன்டர்நெட்டினுடைய உலகத்துல நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், ஆனா என் சூழல் என்னை அப்படி இல்லை, அவங்க அப்படி என்னை கெடுக்கிறாங்க. இன்டர்நெட்ல நான் போட்டாலே நான் வம்பா போயிருந்தேன், உடனே அறியாம நான் உள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன், எப்படி நான் திருந்தி வருது? அத முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என் பாச சகோதரர்களே, எங்களினுடைய தலைமுறைகளை நாங்கள் வளர்க்கக்கூடிய நேரத்தில் பெற்றோர்களாகிய நாங்கள் அல்லது நாங்கள் பெற்றோர்களாக மாறினால் முதன்மையாக எங்கள் தலைமுறைகள் எங்கள் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் பிள்ளைங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஊட்டுறது? இப்ப பாருங்க, நான் உங்க முன்னாடி என்ன செய்ய மாட்டேன், உதாரணத்துக்கு அல்ல அந்த பழக்கம் இல்லை, உங்களோடு பேசுறேன், தம் அடிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க முன்னாடி நான் தம் அடிப்பேனா? அடிக்க மாட்டேன். ரெண்டு காரணம். ஒன்னு உங்க மேல உள்ள பயம், இன்னொன்னு உங்க மேல உள்ள மதிப்பு. எந்த பையனும் என்ன செய்ய மாட்டான், அத்தா முன்னாடி என்ன செய்ய மாட்டான், ஆபாச படத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டான், பயம். ஆசிரியர் முன்னாடி என்ன செய்ய மாட்டான், பார்க்க பயம். போலீஸ்காரன் முன்னாடி திருட மாட்டான், பயம். சிசிடிவி கேமரா முன்னாடி என்ன செய்ய மாட்டான், பயம். இந்த பயத்தை இது யதார்த்தமா நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், வாப்பா ஊட்டி வச்சிருக்கிறார், ஆசிரியர் ஊட்டி வச்சிருக்கிறாங்க, உலகம் ஊட்டி வச்சிருக்கு, சிசிடிவி ஊட்டி வச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த எல்லா பயத்தை நீக்கிட்டு எங்க பிள்ளைங்க வளர்ந்து வரும் பொழுது, என் பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே இந்த உலகத்தை விட கொடூரமான உலகம் இனி பின்னாடி வரக்கூடிய உலகம்லாம் இருக்கு. அப்ப இந்த பிள்ளைங்க அந்த உலகத்துல நிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதன்மையாக எங்க பிள்ளைங்களுக்கும் எங்க வாலிபர்களுக்கு நாங்க ஊட்ட வேண்டியது அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்பது நீ அறியவில்லையா? ஊட்டணும், ஊட்டிக்கிட்டே இருக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா சஹீஹான வரலாறு. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால், பாலைவனத்தில் நடந்து போறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன், திஃபுல் சின்ன பையன், ஆடுகளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், ராய் ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்படி மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எப்படி ஒரு தக்வா ஊட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், தவறு செய்யக்கூடிய சூழலே அமைஞ்சாலும் நீங்க நமக்கு எல்லாம் தெரியும், இன்னல்லாஹ சமீஉன் பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் என் பெடை நரம்பை விட சமீபமா இருக்கிறான், எல்லாம் தெரியுது. ஆனா எங்கேயாச்சும் நாங்க தப்பு செய்யறதை விட்டு மாறி இருக்கிறோமா? இல்லை. காரணம், எங்களுக்கு சின்ன வயசுல ஆள் மனசுல ஊட்டப்படாத ஒரு பயம். அதுக்கு என்ன பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, அப்படி பயணம் செய்யறாரு. அப்ப ஒரு சின்ன பையன் என்ன செய்யறான், ஆடு மேய்க்கிறான். அப்ப அவருக்கு ஒரு ஆசை, இம்திஹான், என் நாட்டுக்கு கீழே வாழ்ற முஹம்மதினுடைய சமூகத்தினுடைய தக்வா ஈமான் எப்படி இருக்கு, இம்திஹான், ஒரு பரீட்சை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார்.